வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி, இன்றைக்கு அரசியல் ஆடுகளத்தில் என்ன நம்முடைய அரசியல் என்பதை பார்ப்போம். விஜய் கரூர் சென்று போயிருக்கார். இன்னைக்கு கரூர் அந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு முதல்ல போகிறார். அதனால் கரூரில் ரோட் ஷோ முதலே வச்சுட்டாங்க. 5000 பேர் தான் உள்ளே விட்டுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ரோட் ஷோவில் ரோட்டு பார்த்துக்கங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கரூரில் கூட்டம் வரும்போது 41 பேர் செத்துட்டாங்க. அது செந்தில் பாலாஜி கமெண்ட் அடிக்கிறார். அன்னைக்கு ஓடி போனார், புக்கை பார்த்துட்டு சாவை பார்த்துட்டு தனி விமானம் பிடிச்சி ஓடினார். இன்றைக்கி வந்துட்டாரா? உலகையும் ஒளிஞ்சிருந்து சொல்கிறார், எங்கேயோ மறைஞ்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கார். இது மரணம் நடக்குதுன்னா எல்லாம் பயப்பட தான் செய்வாங்க. உங்களுக்கு சகஜம், கொலை பண்ணதெல்லாம் உங்களுக்கு சகஜம். 49 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரி. இவங்கெல்லாம் பயந்தவங்க. 41 பேர் சாகுறாங்களே அப்படிங்கும்போது பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். மொத்தம் கூடினது 30,000 பேர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் கூட்டத்திலெல்லாம் தமுக்க மைதானம் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடுவாங்க. நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீலனி அரங்கம், மெரினா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 5 லட்சம் பேர் கூடுவாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போதெல்லாம் வெறும் 30,000 பேரை நீங்கள் வச்சுட்டு அதில் 41 பேர் செத்ததுக்கு நீங்கள் தான் காரணம். குறைந்த போலீஸ் அங்கே போட சொன்னீங்க. வளைவு நெளிவு அதிகம் இருந்து பள்ளம் இருக்கிற இடத்த இதுக்கு கொடுக்க சொன்னீங்க, அனுமதி கொடுக்க சொன்னீங்க. எல்லா போலீஸும் கூட இருந்தால் அவங்கள செயல்பட விடாமல் தடுத்தீங்க. அவர் விஜய் சொல்கிறாரு, நான் இதுவரை வந்தேன், நாமக்கல் வர, அங்கேருந்து வாங்கணுங்க தான் கரூருக்கு வாங்கன்னு தான் போலீஸ் சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். இப்படி 41 பேர் சாக இது பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். உண்மைதான். கரூரில் உள்ளே வரவே விட இவங்களை உள்ளே வந்த உடனே செந்தில் பாலாஜி வேலை வச்சு ஆட்களை உடனடியாக இது பண்ணி கொலை செஞ்சது செந்தில் பாலாஜி தான். அவரை தான் உள்ளே போடணும். இன்னைக்கு உட்காந்து கமெண்ட்டை பேசுவார். 40,000 பேர் வந்தவங்க 30,000 பேர் தான் இருக்காங்க. 5 லட்சம் பேர்லாம் கூடின இடங்கள்லாம் சாவு நடக்காத போது 30,000 பேர் கூடினதில் சாவு எப்படி நடக்கும்? அதனால் வந்தார். இந்த தடவை இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக 5000 பேர் மட்டும் விட்டுருக்காங்க. பார்த்துட்டு போயிட்டாரு. அவங்க ரோட் ஷோவில் வந்தவங்களாம் பார்த்துக்கங்கன்னு கையை காட்டிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டார். மீட்டிங்கில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காருன்னா லஞ்சமே கிடையாது, யார் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கிறாரு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்களோட. அது இப்போ நல்ல விஷயம் தானே. அது விஜய் சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம விஜய் சொல்கிறதுக்காக இல்லை. யார் லஞ்சம் கேட்டாலும் நம்ம அரசாங்க இதில் கொடுக்காதீங்க, கேட்டால் என் பேரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, வேலையெல்லாம் நடக்குதில்ல, அரசாங்க அது அலுவலகம்லாம் பயப்படுறாங்கல்ல, அதையும் சொல்லி காமிக்கிறாரு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னாலே திமுக காரன் அசம்பிளி விட்டு ஓடி போயிடுறாங்கிறாரு. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். ஜெயலலிதா முன்னாடி சொன்னாங்க, அதாவது கச்சத்தீவு அப்படின்ட்டா ஓடியே போயிடுவாங்க, காவேரி இஷ்யூ அப்படின்னா ஓடியே போயிடுவாங்க, ஏன்னா அவங்க தாத்தா பண்ண குழப்பம் எல்லாம் அது அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் சொல்கிறாரு, பார்ட்டி ஃபண்டுனா அவ்வளோ பேரும் ஓடி போயிடலாம் இதை விட்டு அப்படிங்கிறாரு. நல்லா கிண்டலாக பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பஸ்ஸுக்கெல்லாம் ஓனர் ஒருத்தர் இருக்கிற இடம் இல்லைங்கிறாரு, ஓடிட்டாரு, தலைமறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன்.
ஏவாவேலு வந்து இன்னொருத்தர் சிகிச்சை எழுதிக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. அது ஏவாவேலு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக எல்லா பக்கமும் ஓடிட்டாங்க. ஒரு லண்டனுக்கு ஓடிட்டார். இந்த இவரை தவிர அவ்வளோ பேரும் இங்கே தான் இருக்கேன், எல்லாம் வெளியில் ஓடிட்டாங்க. ரொம்ப பேர் இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிலவி கொண்டு இருக்கிறது. எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக பேசுகிறாரு. பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் 11,000 கோடி லாபம் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 11,000 கோடியை இவங்க கொள்ளையடிக்கிறத டிஎம்கே மந்திரிகள் கொள்ளையடித்ததை காப்பாற்றிருக்காங்க. 11,000 கோடி அரசு கஜானாவில் சேர்த்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 கோடி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாருங்க? அப்போ 1,20,000 கோடி. இன்னும் இதை போட்டிங்கன்னா 1,20,000, 1,00,000 மாதத்துக்கு 1,20,000, ஒரு வருஷத்துக்கு 1,90,000 கோடி வரும். ஏன்னா 11,500 கோடி ஒரு மாதத்துக்கு. அப்போ 1,20,000 கோடி 2,00,000 கோடி வந்ததுன்னா அதில் இருந்து நம்ம நாட்டு கடனை அடைச்சிடலாமே. அவ்வளவும் மந்திரிக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான். அவர் கொடுக்குற கணக்குப்படி வந்தீங்கன்னா 11,715 கோடி ஒரு மாதத்தில் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கஜானாவில் சேர்த்துருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு என்ன ஆகுது கணக்கு பாருங்கள். இதை பூரா இவங்க கொள்ளையடிச்சிட்டு போன பணம் தான். இதை பூரா இவங்க வந்து இந்த மந்திரியை பூரா கொள்ளையடித்த பணம், கொள்ளையடிக்க வேண்டிய பணம். அந்த பணத்தை பூரா அரசு கஜானாவில் சேர்த்துருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 11,715 கோடியை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தி அரசு கஜானாவில் சேர்த்துருக்கிறார். பெரிய சாதனை. இதுவரை யாரும் செய்யலை, யாருமே செய்யலை. எம்ஜிஆர் கூட செய்யலை. எம்ஜிஆர் சத்துணவு வரும்போது பணத்தை வாங்கி சத்துணவை கொண்டு வந்தார், அவ்வளோதான். இது லஞ்சமாக வாங்குகிற பணம், அவ்வளோதான். அதுவும் லஞ்சமாக எம்ஜிஆர் சேர்த்ததும் இல்லை, மந்திரிக்கு வாங்கின லஞ்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ விஜய் வந்துட்டு அவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. அவ்வளோ பேரும் வெளிநாட்டில் பூரா கூடி சொன்னா இருக்கான். 5 பேர் ஹிட் லிஸ்ட்டில். நீங்கள் வந்து ஸ்டாலின், உதயநிதி, KL நேரு, ஏவாவேலு, இவங்க வந்து பொன்முடி, இந்த 5 பேரும் தான் லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்காங்க. அத்தனை மந்திரிகளையும் நீங்கள் கைது பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் மீட்டு மக்களுக்கு கொடுங்க. 10 லட்சம் கோடி கடன் போக மீதியை மக்களுக்கு சொன்னபடி மக்களுக்கு கொடுங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். லஞ்சம் வெறும் இன்னமே வாங்குகிற லஞ்சத்தை மட்டும் நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாது, இன்னமே லஞ்சமே வாங்கக்கூடாது, அது வந்து கரெக்டு, அதையும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்பது என்னென்னா, லஞ்சம் வாங்கின பணம் வெளிநாடுகளெல்லாம் கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தன் பேர்லேயும் ஒவ்வொரு கம்பெனி. அந்த கம்பெனியை கண்டுபிடிங்க, ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களையும் கைது பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் கைது பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்க. அதற்கப்புறம் மக்களுக்கு பாதி, நம்ம நாட்டோட கடனுக்கு பாதி. கடன் 10 லட்சம் கோடி வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு 5 வருஷம் டேர்மில் 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டாங்க. எல்லாம் இவங்க வந்து வச்சிருக்கிற பணம் தான் அது, இவர்கள் வைத்திருக்கிற சொத்து தான் அது. அதை நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் இவங்களை எடுத்துக்கோங்க. கனிமொழி யோக்கியமானு பேசுகிறாங்க. கடவுளை பற்றி பேசாதீங்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? இவங்க கொலை பண்ணது வெளியில் தெரிஞ்சு போயிருமே அப்படிங்கிறாங்க. அதனால் கடவுளை பற்றி பேசாதீங்கிறாங்க. இந்த அம்மா பண்டாட்டி புருஷனையும் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகி, மகனையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகி, இந்த அம்மா மட்டும் இங்கே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தன்மானத்தோடு பேசுகிறாங்கன்னு தெரியலை. எல்லோரையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டாங்க, இவர் ஆக்க மாட்டாங்கங்கிற. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி பேசாதீங்க, கடவுளை பற்றி கோர்ட்டில் கிழிக்குது, கோர்ட்டில் இருக்கான்.
பெருசாக கோர்ட்டில் இருக்குது. எத்தனை 41 கொலையும் பண்ணிவிட்டு கோர்ட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ கையில் கொடுத்துட்டான். சிபிஐ அதை வச்சுக்கிட்டு ஊராக போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்துக்கிட்டு 10 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பான். வாயை திறக்கக்கூடாதா? இப்போ இருக்கிறது சிபிஐ, இப்போ இருக்கிறது கோர்ட்டில் இல்லை. கரூர் விஷயம். அதனால் இவங்களுக்கு சொல்கிறேன், கனிமொழிக்கு சீக்கிரம் ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிக்கங்க. இதே கதி உங்களுக்கும் வரும். ஊராம் பணத்தை, மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிப்பீங்க. உங்கள் அப்பா காலத்துலேருந்து, உங்கள் அண்ணன் காலத்துலேருந்து, உங்கள் காலத்து வர எல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அதனால் சொல்கிறேன், இவங்களை கனிமொழியை ஓடி போயிருங்க சிங்கப்பூருக்கு. ஏவா வேறு ஒன்று மாதிரி இன்னும் உட்காந்துக்கிட்டு வசனம் பேசி கொண்டு இருக்கிறார் நம்ம கனிமொழி அவர்கள். இப்போ இதில் 2 இது இப்போ இது ஆகிப்போச்சு. என்னென்னா, நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், விசிகாவை கலட்டி விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். திருமாவளவன் ஒரு ஆளே இதை கெடுத்துருவார். அந்த கம்யூனிஸ்டுக்காரனையும் கடத்தி விடுங்க. இவன் 2 பேரும் சரியில்லாத வேலுங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். முஸ்லீம் லீகை கூட நம்பலாம். அதனால திமுக சவாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் விஜய் சைடில். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, சௌமியா அன்புமணி, அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்டு 5 எம்எல்ஏ இருக்கவங்ககிட்ட 5 பேரையும் இவங்கள உள்ளே வச்சுட்டு இந்த கம்யூனிஸ்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேர்த்தையும் கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கு. நல்ல செய்தி. திருமாவளவனை என்றைக்கு அந்த பதவியை விட்டு தூக்குறீங்களோ, என்றைக்கு கூட்டணியை விட்டு தூக்குறீங்களோ, அன்னைக்கு தான் அந்த கூட்டணி உருப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதற்கான நேரம் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். சௌமியா அன்புமணியை மந்திரியாக்குறதுக்கான முயற்சி, இவர்களை வெளியே விரட்டுவதற்கான முயற்சி, அதனால் அதுவும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் இப்போ காலியாக 5 எம்எல்ஏ, மொத்த எம்எல்ஏ என்ன விடுங்க, மொத்தம் 7 எம்எல்ஏ காலியாக இருக்குது. அதில் 5 எம்எல்ஏ தேர்தல் நடத்தக்கூடாதுன்ட்டான் சென்னை ஹைகோர்ட்டு. தேர்தல் நடத்தாத தடை அப்படின்ட்டான். தடை கொடுத்தா பரவாயில்ல, என்ன காரணம் சொல்லியிருக்காங்க தெரியுமா ஹைகோர்ட்டு? இந்த 5 எம்எல்ஏக்களுக்கு வழக்கு விஷயமாக வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த 5க்கு தேர்தல் வைக்கக்கூடாதுங்கிறான். பாவிங்களா, என்ன ஆச்சுப்பா? 5 வழக்கம் என்ன ஆச்சு? அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இதுக்கு பூரா வழக்கு நடக்கிறது இன்னும் நிறுத்தினீங்கன்னா, 2009 போட்ட வழக்கு நேற்று சொன்னேன், 2025 தான் முடிஞ்சது. அப்போ 14 வருஷத்துக்கு தேர்தலே நடத்த மாட்டீங்களா? ஸ்டாலின் இதுக்கு முந்தின தடவை சைதை துரைசாமி போட்ட கேஸு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் முடியலை. அதே 2009 நினைக்கிறேன். அது அந்த 2000 ஓட்டு ஜெயித்தார். 2016 நினைக்கிறேன் 2000 ஓட்டு ஜெயித்தார். அது இந்த சார் இருந்திருந்தால் அப்போவே தோற்றுருப்பார். சார் இருந்திருந்தால் எல்லாம் மன்னக்கவி இருப்பாங்க. அவங்க தோற்றதுக்கு காரணமே சார், முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது, அது சம்மந்தமாக இது நடந்துக்கிட்டு இருக்கான் வழக்கு. அந்த வழக்கு முடிகிறதுக்கு 15-20 வருஷமாகுங்க. அப்போ 20 வருஷமும் தேர்தல் நடத்த மாட்டீங்களா? என்னன்னு எனக்கே புரியலை. நல்லதையும் செய்வது நீதிமன்றம், கெட்டதையும் செய்யுது. எல்லாத்தையும் ஸ்டே கொடுத்துட்டிங்கன்னா எப்படி எலெக்ஷன் நடத்துகிறது? அதை எப்போ முடிக்கிறது? அது முடிய 10-15 வருஷமாகுமே. அப்போ அது வரை தேர்தல் இல்லாமல் இருக்குமா? அதனால் மற்றவங்க எப்படி முடிவோ, ஹைகோர்ட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒன்று, இது நிலுவையில் இருக்கிற வழக்கை சீக்கிரம் முடிங்க, இல்லைன்னா தேர்தலை வச்சுட்டு மறு வேலை பாருங்கள் அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். நான் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணுங்கள். உச்சநீதிமன்றம் உடனே ஸ்டே எடுத்துகிட்டு எலெக்ஷன் வைக்க சொல்லிடுவோம். ஏன்னா பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தலை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் சம்பந்தமான வழக்குகளை நீங்கள் முடிவு செய்யக்கூடாதுன்னு இருக்கான். அது தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணணும். அது அவங்க எடுக்கப்படும் முடிவு. நீங்கள் போய் அதை மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு பல தடவை ஹைகோர்ட்டுக்கு சொல்லியிருக்கான் உச்சநீதிமன்றம். அந்த இது தீர்ப்பெல்லாம் எடுத்து நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகவும். உச்சநீதிமன்றம் இதில் தெளிவாக நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. இப்போ விஜய் செஞ்சதில் நல்ல விஷயத்தில் ஒன்று,
இந்த சதுப்பு நிலம் ஒன்று இருக்குது. சென்னையில் ஒரு இடம் இருக்குது, பள்ளிக்கரணைன்னு. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சதுப்பு நிலம் இருந்தது. இந்த பாவிங்க 5 வருஷத்தில் எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டான், எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டான். அவன் எல்லா நல்ல விலைக்கு கைக்கு வந்த விலைக்கு விற்று பெரிய பெரிய பணக்காரன்லாம் பில்டிங்கை கட்டிட்டான். அங்கே வந்து அவ்வளவு தண்ணீரை சேமிக்கலாம், அவ்வளோ விஷயம் வைக்கலாம். எப்போவுமே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பட்டால சர்வே நம்பர் கொடுத்து அதெல்லாம் விற்கவே முடியாது. இனி யாரும் விற்க முடியாது, அது அரசாங்கத்துக்கு சொந்தம். அருமையான ஒரு முடிவு. இப்போ பில்டருங்கள்லாம் அதுக்கு அறிக்கை விடுறான், என்ன பண்ணுறான் பாருங்கள், இப்படி அநியாயம் பண்ணான். இவன் அநியாயம் பண்ணிவிட்டு இவன் சிஎம்டிக்கு ரூபாயை கொடுத்துக்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த நாட்டை கெடுத்தது நீங்கள் தானேப்பா, நீங்கள் தானே. நான் இங்கே பார்த்துக்கிறேன். இவன் லஞ்சம் வாங்கினா நான் லஞ்சம் கொடுத்ததுக்கு காரணமே பல பேர். அதில் முக்கியமான ஆளுங்க நீங்கள். பில்டருங்க, நல்ல பில்டருங்களும் இருக்கான், மோசமான பில்டருங்களும் இருக்கான்ல. இப்போ மோசமான பில்டர்லாம் ரூபாய் கொடுத்து அனுமதி வாங்கிட்டான். இப்போ விற்க முடியலை யாரும். பாருங்கள், அவங்க விற்க முடியலை. அப்போ 50 வருஷமாக நீங்கள் வந்து அநியாயம் அக்கிரமாக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆள் நிறுத்திட்டானா அவனை திட்டுறாங்க, விஜயை திட்டுறாங்க, எல்லாருமே திட்டுறாங்க விஜயை. அது எப்படி யாருக்கு திட்டுறாங்க? இந்த மாதிரி மோசமான பில்டருங்க திட்டுறாங்க, நல்ல பில்டர் திட்டலை. அவன் பூரா என்னால் விற்க முடியலை, அவங்களால லோன் போட முடியலை, எல்லாம் வந்து மாப்பெல்லாம் கொடுத்தாங்க, இவங்க பட்டா போட்டு கொடுத்தாங்க. பட்டா போட்டு அப்போ கொடுத்தான், இன்றைக்கி செல்லாது. அது சதுப்பு நிலம். முன்னாடி இருந்தவன் பூரா லஞ்சம் வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்தான். அதுக்கு அதை ஏற்றுக்க முடியுமா? அதனால் அவன் விஜய் கொண்டு வரக்கூடியது நல்ல விஷயம் வரவேற்க தானே ஆகணும். சதுப்பு நிலத்தை எல்லாம் போடுவீங்க, வேலைச்சேரி ஏரியை பூரா கொண்டு வந்து அது உள்ள வீடை கட்டிடுவீங்க. அப்புறம் கேட்டாங்க, இப்போ ஏரியில் அவங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க, அவங்க தான் பட்டா கொடுத்தாங்க அப்படிம்பீங்களா? அதனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பது அரசாங்கத்தின் கடமை. மாவட்டங்களில் இருக்கிறவங்க சென்னைக்கு வந்தால் நீங்கள் ஒரு தடவை போய் அந்த நிலத்தை பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஏக்கர், பல அடுக்குமாடி கட்டிடங்கள் அது உள்ளேயே கட்டிட்டான். அவ்வளவு தண்ணீரை சேமிக்கலாம். அதில் பூரா இங்கே கொடுத்து பல மாடி கட்டிடம் கட்டி விற்றுட்டு போயிட்டான். வாங்கினவன்லாம் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனால் சதுப்பு நில விஷயத்தில் விஜய் செய்வது சரியான விஷயம். அதை வந்து சதுப்பு நிலமாகவே வைத்திருக்க வேண்டும். அது நிறைய நீரை தேக்கலாம் அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது மேகதூது தண்ணினோடனே அது ஞாபகம் இருக்குது. மேகதூது தண்ணீரை பற்றி சொல்லும்போது விஜய் லைட்டாக வலிக்கிட்டார். அவருக்கு யாரோ தப்பான விஷயம் சொல்லியிருக்காங்க. திமுகக்காரன் மேகதூதனையை மேகதூதனை விஷயத்தில் ஏன் வழக்கு போட்டான், டிஸ்மிஸ் ஆச்சு தெரியுமான்னு கேட்குறாரு. இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணிச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், அதில் உங்களுக்கு தப்பாக செய்தியை சொல்லியிருக்காங்க. மேகதூது அணையில் இவங்க கரெக்டாக தான் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா ப்ரீமேச்சூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து வழக்கு போட தேவையில்லப்பா, மேகதூது அணை பெரிய பிரச்சனை. அதனால் கர்நாடகாவும் தமிழ்நாடும் எவ்வளவு தண்ணீரை பகிர்ந்து கொள்ளணும், எத்தனை முறையில் பண்ணணும், எந்த முறையில் பண்ணணும்னு நாங்கள் பல விஷயம் சொல்லியிருக்கோம். யார் யாருக்கு எத்தனை டிஎம்சி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதில் தமிழ்நாடு வந்து 117 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். நீ இப்போ மேகதூது அணையை வந்து கட்டக்கூடாதுன்னு நீ பழக்கு போட்டிருக்க. அது ரொம்ப ப்ரீமேச்சூர், அவசியம் இல்லாதது, ரொம்ப அட்வான்ஸாக போட்ட. அவன் கட்டவே ஆரம்பிக்கலை. கட்ட ஆரம்பிக்கும் போது இங்கே கொண்டுவான்னு தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கான். இப்போ விஜய் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறோம்னா, விஜய் அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் விஜய் பார்த்து நாங்கள்லாம் போய் பார்க்க முடியுமா? அவங்க சவுக்கு சங்கர் போடுறாரு, பக்கத்தில் நிற்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நாங்கள் போனால் விஜயை பார்க்க முடியல. என்ன நாங்கள் உண்மையை பேசுகிறோம், நல்லதை பேசுகிறோம், எங்களை பார்ப்பார் அவர் இவங்கள போய் பார்க்குறது. இருந்தாலும் நாட்டோட நன்மைக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா. நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறது என்னன்னா லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க, இவங்களெல்லாம் மந்திரிகளெல்லாம் கைது பண்ணணுங்கிறீங்க. நல்ல விஷயம், நல்லது செய்கிறீங்க. யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டோம்னா
நாங்கள் உங்ககிட்ட வர வேண்டியது இல்லையே, உங்ககிட்ட தான் நாங்கள் கிட்டக்கே வர முடியலையே. நாங்கள் தானே உங்களுக்காக ஜெயிலுக்கு போனோம். இன்றைக்கி வந்து கரூர் விஷயத்தை கரூர் மாவட்ட செயலாளரை பார்த்து கட்டி அணைச்சிருக்காரு. ஏன்னா கரூர் விஷயத்துக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு. கரூர் விஷயத்துக்கு நான் தான் ஜெயிலுக்கு போனேன், எங்களெல்லாம் கட்டி முடிக்க வேணாம், ஏதோ பார்க்குறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அதனால நாங்கள் உண்மையை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டா அதை கேட்பீங்கன்னு. நீங்கள் இப்போ இந்த மேகதூது பிரச்சனையை வந்து கரூரில் போய் பேசியிருக்கீங்க. மாற்றிக்கொள்ளுங்கள். மேகதூது அணை பிரச்சனை திமுகவின் இதனால் அது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தோற்கடிக்கப்படலை. திமுக சரியாக வாதாடவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ப்ரீமேச்சூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசியமாக ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டீங்க, அவன் என்ன கட்டவே ஆரம்பிக்கலை, அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இது வந்து சட்டத்தினால் இது பண்ணக்கூடிய முயற்சி அல்ல, பிரச்சனை அல்ல. ஒரு இருசாரும் பேசி சந்தித்து ஒருத்தர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை அப்படின்னு மேகதூதானை பற்றி இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கணும். அவர் இன்றைக்கி கரூரில் பேசிய பேச்சு உச்ச நீதிமன்றத்தில் திமுக தோற்று போச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. அது தவறான கருத்து அப்படிங்கிறத விஜய்க்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறோம். அதாவது ஒரு நிர்வாகத்தை சரியாக நடத்த தெரியலை தான். அதுக்கு உதாரணம் வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலினு சேகர்பாபு அவங்க ஸ்டாலின் ஒய்ஃபை பிடிச்சி உதயநிதி இவங்கட வந்து துர்கா ஸ்டாலினை பிடிச்சி அப்போவே இந்த பிள்ளையாவை வந்து மேலே போடணுன்னு கேட்டார். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கணும், பிள்ளையாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவங்களுக்கு நிர்வாகத்தை நடத்தவே தெரியாது, மேக்கப் போட்டுக்கிட்டு இது போட்டுக்கிட்டு அவங்க வந்து சுற்றுவாங்க, அந்த லேடி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். யார் அதுக்கான தகுதி உள்ளவங்களா? ஒரு சென்னை மாநகராட்சி நடத்துகிறவங்களுக்கு 2000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க உலக வங்கிட்ட. அதுக்கு 100 கோடி ரூபா கடன் கட்டுறாங்க வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ ஆகுது பணம்? அந்த அளவுக்கு வருமானம் வேணும்ல. இன்றைக்கி கார்பரேஷன் நிலைமை என்ன? சம்பளமே கொடுக்க முடியலை. 2000 கோடி குத்தக்காரன் பூரா க்யூவில் நிற்கிறான், பணத்தை செலவு பண்ணிட்டு அவனுக்கு கொடுக்கல. 4000 கோடி சென்னை மாநகரத்தில் தண்ணியே தேங்காமல் இருக்கணும்னு நேரிட்டு அந்த 500 எருமை மாடு வச்சுக்கிட்டு காவேரி ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு 500 எருமை மாடு வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் கொடுத்தாங்க 4000 கோடியை. நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அதில் 90 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. 3300 கோடி குடியான்னு என்ன ஆச்சு, கணக்கு குடியா அப்படின்னு கேட்டால், இன்னும் எனக்கு மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது, இவன் கொள்ளையடிமா, ஒன்றிய அரசாங்கமே கொண்டு என்ன ஊரை பூரா கொள்ளையடிக்கிறான்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 4000 கோடி 100 கோடி தான் செலவு பண்ணியிருக்கான். 90 கோடி 3010 கோடி அடிச்சிட்டான். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டான், 90 கோடினா என்ன, 3910 கோடி அடிச்சுட்டான்னு வைங்க. 100 கோடி கூட செலவு பண்ணலை. அதனால் முடியாதுன்னாங்க. அப்போ எங்கே உருப்படும்? அங்கே பூரா இங்கே பூரா கொள்ளையடிச்சிடுறது. இன்றைக்கி மதுரை மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. முன்னாடி ஸ்டாலின் இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுப்பாரு. இப்போ விஜய் வந்துட்டார, கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுப்பாங்களே, நீங்கள் அடிக்கிற கொள்ளைக்கு வந்து உங்களுக்கு பணம் 30,000 வட்டி விடுவாங்க. சம்பளம் கொடுக்காம தவித்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வரி அதை 100 மடங்கு கூட்டினார். ஆனால் லாசரப்பு 100 மடங்கு கூட்டியும் லாசரப்பு. அதனால் எல்லா இடமும் கான்ட்ராக்டுகளுக்கு கொடுக்க பணம் இல்லை. அரசாங்கத்திலேருந்து பணம் வெளியில் வந்தால் தானே மக்கள் கையில் பணம் இருக்கும். மக்கள் கையில் பணம் வரணும்னா அரசாங்கத்திலேருந்து பணம் வரணும். அரசாங்கமே கடனில் இருக்குது, சம்பளமே கொடுக்க முடியலை. இப்போவே இது வந்து நல்ல வேலை. இப்போ வந்து விஜய் வந்தார். இல்லைன்னா மாநில அரசாங்கம் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுத்துருக்க முடியாது. இப்போ அவர் வந்து 10,000 கோடியை மிச்சப்படுத்திட்டார். ஸோ அதனால் இந்த நிலைமையில் சென்னை மாநகராட்சி தவித்து கொண்டிருக்கிறது. கேவலமான விஷயம். சம்பளம் கொடுக்கக்கூட முடியவில்லை. ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. 100 கோடி ரூபாய் உலக வங்கிக்கு கடனுக்கு வட்டியாகவே போகுது. இங்கே வந்துட்டு உலக வங்கியில் 2,000 கோடியை வாங்கி வச்சுட்டான். அந்த லேடி எப்போ பிள்ளையாவை கூட அந்த இது மேயராக போட்டு அந்த சென்னை மாநகராட்சியை குட்டிச்சவரை ஆக்கி விட்டார்கள். அப்படிங்கிறது பெரியது. சீக்கிரம் எலெக்ஷன் வச்சு இந்த இதுக்கு மாற்றம் கொண்டு வந்தது போல் சென்னை மாநகராட்சியிலும் இவர்களெல்லாம் அடித்து துரத்திட்டு
நல்ல திறமையான ஆளுகளை கொண்டு வாங்க, நல்ல நிர்வாகத்தை கொடுத்து சென்னை மாநகராட்சியை வலுவாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, நம்முடைய கருத்தும் அதுதான். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.